பிரைஸ் லார்ட். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட நம் செய்திக்கு ஆதாரமாக வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நடுப்பகுதியிலே வாசிக்கின்றோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளைத்தது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தைக்குரிய காரியங்களை தேவன் விளக்கி தருவாராக. சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது. இங்கே துளிர்க்கும் அல்ல சொல்லல, துளிர்த்தது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு அருமையான ஒரு செடி, ஒரு மரம் புதுசாக முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது துளிர் விடுறதை பார்த்தா பார்க்க அழகாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும் துளிர் விடுகிறது. ஏன் அப்படி துளிர் விடுகிறது என்று பார்த்தீர்களால், அது சரியான இடத்திலே அது இருக்கிறது. அந்த செடி தண்ணீர் பாகமுள்ள இடம், நல்ல நிலம், நல்ல பாதுகாப்பு, இப்படிப்பட்ட இடத்திலே அந்த செடியோ அல்லது மரமோ அங்கே முளைத்து கொண்டிருக்கிறது. அந்த முளைத்து கொண்டது அது துளிர் விடும்போது மிக அழகாக இருக்கும். அதற்கு முன்பாக வறண்ட இடமாக இருந்திருக்கலாம், அதில் செடிகள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த பூமியிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், வெறுமையான நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், உன் சுக வாழ்வு துளிர்த்தது பார்க்கிறோம். சிறு குழந்தையை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாருக்கும் அந்த சிறு பிள்ளை அந்த துடிப்பும், கைகால் ஆற்றுறதும், அந்த முழிப்பும், அந்த சத்தமும் அழுகையும் பார்த்தால் மிக சந்தோஷமாக இருக்கும். அது சுகத்தோடு கூட பலத்தோடு கூட கை கால்களை ஆட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நம்மளும் கூட அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரானால், அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கை துளிர் விடுகிற வாழ்க்கை, நம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை சுகமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், உற்சாகமாயிருக்கும், மேன்மையாயிருக்கும். அதை நம்மளை பார்த்தவர்கள், மற்றவர்கள் பார்க்கிறவர்கள், இந்த துளிர் விடுகிற, இந்த வளர்கிற, இந்த வாழ்கின்ற இந்த மனிதரை பார்த்து, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனிதரை பார்த்து மற்றவர்கள் சுக வாழ்வு துளிர்த்தது என்று சொல்றதை போல இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்ற மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாக, உன் சுக வாழ்வு துளிர்த்தது. அருமையானவர்களே, உங்களுடைய சுக வாழ்வு ஆண்டவருக்குள்ளே உங்க வாழ்க்கை இருக்குமே ஆனால், கிறிஸ்துவுக்குள்ளே உங்க வாழ்க்கை இருக்குமே ஆனால், உங்க வாழ்வு சுக வாழ்வு. அதுக்கு அந்த சுகம் என்ற காரணத்துக்கு மறுபொருள் வேதனை, பிரச்சனை, சௌரியம் இல்லாமல் வியாதி, இதெல்லாம் விட்டு அது புதிய இடத்துக்கு வருகிறது. சுக வாழ்வு. சுகம் என்றால் இதுக்கு முன்னாடி சுகமில்லாத காரியமாய் இருக்கிறதை காட்டிலும் இங்கே சுகத்தை குறிக்கிறது. இனி நீ வாழ்க்கை சுகமாயிருப்பாய், உன் வாழ்க்கையிலே சந்தோஷமாயிருப்பாய், உன் பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறபடினாலே, வார்த்தையிலே நிலைத்திருக்கிறபடினாலே, அனுதினம் ரட்சிப்பை காத்து கொண்டபடினாலே உன் சுக வாழ்வு துளிர்த்தது. நீ ஆண்டவருக்குள்ளே இருந்து உண்மையாய் இருந்தபடினாலே, அவர் நீதியிலே பிரியமாய் இருந்தபடினாலே, நீதிக்கு பயந்து நீதியின் பாதையிலே நடக்கிறபடினாலே உன் நீதி உன்னை வழி நடத்தும், உன் உண்மை உன்னை வழிகாட்டும், உன் உண்மை உன்னை உயர்த்தும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அந்த துளிர்த்தது, அதுதான் அந்த கடைசி பகுதியில் பார்க்கிறோம். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அருமையானவர்களே, சுக வாழ்வு துளிர்த்தது, ஆனால் உன் நீதி விளங்கும். ஏன் அந்த துளிர் விட்டது? அங்கே நல்ல நிலத்தில் இருக்கிறது, நல்ல ஆலோசனை இருக்கிறது, பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது. ஆகையினால்தான் அங்கே வாழ்வு அந்த துளிர்க்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இவ்வளவு காலம் கஷ்டம் என்ற போர்வையில் இருந்தீர்கள், பாடு என்ற பார்வையில் இருந்தீர்கள், இதுவரைக்கும் வாழ்க்கையில சௌரியம் இல்லாமல் இருந்தீர்கள், வியாதியில் இருந்தீர்கள். ஆனால் உண்மையாக இருந்தபடினாலே, கர்த்தருக்கு பயந்தபடினாலே, இனிமேல் உனக்கு சுக வாழ்வு துளிர்க்கிறது. அந்த துளிர்க்கப்படுகிறது என்ன செய்கிறதாம்? அது உன்னை வழி நடத்துகிறதாம். எப்படி நடத்துகிறதுன்னு பார்க்கிறோம். கடைசி பகுதியில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உனக்கு சுகவாழ்வுக்கு துளிர்க்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும். உன்னுடைய உண்மை, பொய்யுரையாதது, நம்பிக்கை, கர்த்தர் மேல் வச்சிருக்க பிரியம், ஆண்டவர் வார்த்தையில் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அது என்ன செய்யுமா? உன்னை வழி நடத்துமா? அருமையானவர்களே, அநேக நேரங்களில் மனிதனுடைய தீமையினால, மனித மனம் போன போக்கில் வாழ்ந்து தன்னுடைய பெருமையினாலையும் அகந்தையினாலும் அக்கிரமத்தாலும் அழிந்து கொண்டிருக்கிறபடினாலே அவன் போகிற பாதை என்ன என்று தெரியாதபடிக்கு நரகத்துக்கு போய் விழுந்து விடுகிறான். அவன் தேவையில்லாத இடத்துல விழுந்து விடுகிறான். யாராலும் காப்பாற்ற முடியாத இடத்துல விழுந்து விடுகிறான். ஏனென்றால் அவன் நீதி தவறாயிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வளர்ப்பு சரியில்லாமல் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் கூட சுக வாழ்வு துளிர்க்காதபடிக்கு இருக்குமே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை நீங்கள் இருப்பீர்களா, தோல்வியாக இருப்பீர்களானால், இப்போ எடுக்கிற ஜெபத்திலே நீங்களும் சேர்ந்து ஜெபித்தீர்களானால் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கப் போகிறது. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமில்லைங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியிலிருந்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உன் சுக வாழ்வு துளிர்த்தது என்ற வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுக வாழ்வு ஆண்டவரே தாரும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே வளர்கிற வளர்ச்சியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய உண்மையிலே உத்தமத்திலே உறுதியாயிருந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியில் இருப்பார்களானால் என் தேவன் நல்ல சுகத்தை தரப்படுறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். திருமண காரியங்களிலே குன்றி போய் இருக்குமே ஆனால் ஆண்டவரே வாழ்க்கை துளிரட்டும் ஆண்டவரே, துளிர்க்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து பிழைத்திருக்கட்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாம் பெற்று சுகமாயிருந்து சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருந்தபடினால சுக வாழ்வுகளுக்கு துளிர்க்க தேவன் தாமே அனுக்கிரகம் செய்ய மாற்றி வைக்கிறோம். கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.